எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். பயிற்சி என்ற ஒன்று மனிதனுக்கு தேவையா என்றால் நிச்சயமாக தேவை என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் மனிதனுக்கு இறைவன் புறத்திலிருந்து இந்த உலக வாழ்வில் ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் மனிதனை வழிகேடுகளில் அழைக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. மனிதன் பலகீனனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான். சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வழிகேடுகளுக்கான வாய்ப்புகள் நிறைவாக இருக்கிறது. மனிதன் பலகீனனாகவும் இருக்கின்றான். இப்படிப்பட்ட நிலையில் மனிதனுக்கு பயிற்சி என்ற ஒன்று நிச்சயமாக தேவை என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு பயிற்சியினுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்முடைய இயல்பின் அழகை அடைந்து கொள்வது. இன்னும் திருத்தமா அதை சொல்லணும்னா, நம்முடைய இயல்பை அடைந்து கொள்வது, அந்த இயல்பில் நாம் நிலை பெற்றுக் கொள்வது. அதாவது நம்முடைய இயல்பே நன்மையானதுதான், நம்முடைய இயல்பே அழகானதுதான். நம்முடைய கெட்ட இயல்புகள் எல்லாம் நம் மீது படிந்திருக்கக்கூடிய கரைகள் தான். மீண்டும் கரைகள் படிந்து விடக்கூடாத அளவுக்கு நாம் நம்மை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம் மீது படிந்திருக்கக்கூடிய கரைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும். மீண்டும் எந்த கரையும் நம் மீது படிந்து விடாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதற்குத்தான் பயிற்சி தேவை. ஸோ பயிற்சி என்பதனுடைய நோக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த பயிற்சிங்கிறது நமக்கு உடம்புக்கு தேவையா, மனசுக்கு தேவையா அப்படின்னு கேட்டா, நம்முடைய படைப்பு அமைப்பு எப்படியோ அந்த அடிப்படையில தான் அதை நம்ம முடிவு பண்ண முடியும். நம்முடைய படைப்பு அமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் மனதை கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய உடலுக்கான உயிராற்றல் மனதை கொண்டு, மனதை கடந்து வரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. நாம் வெளி சூழலிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவும், நீரும், காற்றும் நம்முடைய மனதின் தன்மைகளை பொறுத்தே அமையக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உடல் என்ற ஒன்று மனதால் வாழ்ந்து கொண்டிருக்கு. பூமி எப்படி வானங்களின் ஆதாரங்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதே போல நம்முடைய உடல் என்பது மனதின் தன்மையை பொறுத்து உயிரோட்டமாக இருந்து கொண்டிருக்கு. இப்ப பயிற்சிங்கிறது உடம்புக்கு வேணுமா, மனசுக்கு வேணுமா? மனசுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பயிற்சிகள் நிறைவாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பெரும்பான்மையான பயிற்சிகள் உடலுக்கானதாக இருக்கு. இன்னைக்கு நகரங்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விதவிதமா யோகா பண்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே உடலுக்கானது. ஜிம்முக்கு போறாங்க, விளையாடுறாங்க, இன்னும் பல்வேறு விதமான பயிற்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த பயிற்சிகளுடைய நோக்கத்தை அவர்கள் உணர்ந்து செயல்படுகிறார்களா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அவங்களுடைய பயிற்சிக்கு அவங்க சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா, பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், உடம்பு ரொம்ப செடென்டரியா இருந்து விடக்கூடாது, நல்லா வேர்க்கணும், ஜாயின்ட்ஸ் எல்லாம் அசையணும். இதுதான் அவர்கள் பயிற்சியின் பலன்களாக அவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடியவைகள். அவைகளில் தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் பயிற்சியினுடைய உண்மையான நோக்கம் என்பது என்ன? நம்முடைய இயல்பின் அழகை அடைந்து கொள்வது. நம்முடைய இயல்பே அழகுதான் என்று உணர்ந்து கொண்டு அதை அடைந்து அதை நிலை பெற்றுக் கொள்வது. இது நோக்கம். இந்த நோக்கத்தை சொல்றதுக்கும் உட்கார்ந்தே வேலை செய்யறேங்க, ஓடி ஆடி வேலை செஞ்சாதானே நல்லா இருக்க முடியும், ஒரு கிரிக்கெட் விளையாடலாம், பேட்மிண்டன் விளையாடணும், ரன்னிங் போகணும், வாக்கிங், அப்போதானே நல்லா இருக்க முடியும், இது நோக்கமா சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறத நம்ம உணர்றோம் தானே. பயிற்சி என்பது நம்முடைய மனதிற்குத்தான் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங். மனதிற்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கலாம் என்றால், மனித மனம் அனைத்தையும் மிகைத்து விடும். எந்த ஒரு பயிற்சியினாலையும் நீங்க மனித மனதை ஒழுங்குபடுத்தி விட முடியாது. எப்படிப்பட்ட பயிற்சியும் கொடுங்களேன், விபாசனா கூட கொடுத்துக்கங்க, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மனசு அதையும் தூக்கி போட்டு. ஏனென்றால் இறைவன் மனித மனத்தை தான் மிக உயர்ந்த படைப்பாக படைத்து வைத்திருக்கிறார்.
அதுக்கு கீழே தான் எல்லாமே. மனதிற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டாலும் கூட மனதிற்கு கொடுக்கப்படக்கூடிய பயிற்சிகளின் நுட்பங்களையும் மனம் மிகைத்து விடும். அதை நம்ம உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வந்திருக்கா, உணர்ந்திருக்கமான்னு தெரியல. ஆனா உணர்வீங்க. ஆனால் மனித மனதை மிகைக்கக்கூடிய ஒன்று மனதிற்கான பயிற்சியை வடிவமைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித மனத்தை மிகைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இறை உணர்வது, இறைவன். எனவே மனம் தன்னுடைய ஒழுங்கிற்காக ஒரு பயிற்சியை அடைந்து கொள்ள விரும்பினால் அதனுடைய உச்சமாக ஆதிமூலத்தவம் தான் இருக்க முடியும், இறைவழி தியானம் தான் இருக்க முடியும். இப்ப விபாசனாவுடைய அடிப்படை ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம கடந்து வந்தோம் இல்லையா, இதெல்லாம் அடிப்படை நிலைகள் தான். இப்போ மனம் தாழ்வா இருக்கும்போது ஒரு விபாசனாவுடைய ஃபார்மை பண்ணி மனசை ஒழுங்குபடுத்திக்கலாம். மனசு எப்போ நீங்க அந்த மனசை ஒழுங்குபடுத்துங்களோ மனசு மீண்டும் அதை மிகைக்கும். மீண்டும் ஒரு பயிற்சி, மனம் அதை மிகைக்கும். மீண்டும் ஒரு பயிற்சி, மனம் அதை மிகைக்கும். மீண்டும் ஒரு பயிற்சி, மனம் அத்தனையும் மிகைத்து விடும். மனசு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிருச்சுன்னா ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்றதுக்கு 1000 ஜஸ்டிபிகேஷன்ஸை கொண்டு வந்துடும். சரியா? ஆனால் இறைவன் முன்னால் அது அமர்ந்திருக்கும் போது அதனால் இறைவனை, அந்த ஆற்றலை மிகைக்க முடியாது. அவ்வளவுதான். மனம் எவ்வளவு மிகைத்தாலும் அதற்கும் மேலே இறைவனுடைய அந்த ஞானங்கள், இறைவனுடைய உணர்வு என்பது இருந்து கொண்டிருக்கும். எதற்காக இது நினைவூட்டப்படுகிறது என்றால் ஆதிமூல தவத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இயல்பின் அழகில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஆதிமூல தவத்தினுடைய இந்த வழிமுறை. ஆதிமூல தவம் மட்டும்தான் என்று நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இறைவன் முன்னால் நீங்கள் சரணடைதலோடு அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை, இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த நிலை, உள்ளச்சம், இறைவனுக்கு நான் பதில் சொல்லக்கூடியவன், நாளை என் மீது கேள்வி கணக்கு இறைவன் புறத்திலிருந்து விதிக்கப்படும் என்ற அந்த உணர்வை நான் சொல்லுகின்றேன். அந்த உணர்வை ஆதிமூல தவத்தின் வாயிலாக நாம் செய்கின்றோம். மனித மனதை மிகைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இறைவனுக்கு பயப்படுதல், அந்த உள்ளச்சம். அந்த உள்ளச்சத்தை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையாக தான் இந்த ஆதிமூல தவம் இருக்கு. எனவே இன்றைக்கு நினைவூட்டப்பட்ட இந்த செய்தி மிகவும் முக்கியமான செய்தி, பயிற்சி குறித்த செய்தி, மனதிற்கான பயிற்சி குறித்த செய்தி, மனதிற்கான பயிற்சி எப்படி இருந்தால் உண்மையான நன்மை என்பது குறித்த செய்தி. இப்போது நாம் இறைவனை சந்திக்க இருக்கின்றோம். நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நம்முடைய இறைவனை நாம் சந்திக்க இருக்கோம். தன்னந்தனியாக நாம் ஆதிமூலத்தவம் தொடங்கலாம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் நாம் நிலை பெற வேண்டும். இந்த உலகத்தில் உங்களை தவிர யாரும் இல்லை என்ற அந்த உணர்வு, தன்னந்தனியாக நான் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த உணர்வில் நாம் நிலை பெறுவோம்.
தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி மிகவும் முக்கியமானது. நாம் தனியானவர்கள் என்பதன் அர்த்தம் நாம் இறைவனோடு எப்போதும் இணைந்திருப்பவர்கள். அந்த உறவை, அந்த இணைப்பை நம்முடைய மற்ற உறவுகள் பலகீனப்படுத்தி விடக்கூடாது என்பதுதான் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியினுடைய கோட்பாடு. எனவே அந்த உணர்வை நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும். நாம் தனியானவர்கள். இறைவனைத் தவிர நமக்கு உறவு என்பது இல்லை என்ற அந்த உணர்வில் நாம் உறுதி பெற வேண்டும். அந்த உணர்வை தொடர்ந்தே நாம் இறைவனை சந்திக்க வேண்டும். ஆதிமூல தவம் செய்ய தொடங்கலாம். இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஒவ்வொருவரும் இந்த உணர்வை தனித்துவமாக கொள்ள வேண்டும். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய பார்வை நேருக்கு நேராக நம்மீது விழுந்து கொண்டிருக்கிறது. நம்மை அது அரவணைத்து நம்முள் புகுந்து நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவனுடைய பார்வை. இந்த உணர்வில் தவம் தொடங்கும். எந்த வேஷங்களும் வேண்டாம். இயல்பான நிலையில், முழுமையாக திறந்திருக்கும் நிலையில், சரண் புகுந்திருக்கும் நிலையில் இறைவன் முன்னால் நீங்கள் அமர்ந்துவிடுங்கள்.
எண்ணங்கள் எது வேண்டுமானாலும் வரட்டும். மிக கிட்ட எண்ணங்கள் வந்தாலும் அது குறித்து எந்த நெருடல்களும் வேண்டாம். அனைத்தையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த ஒரு உணர்வு போதும். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், நாம் இறைவன் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை நாம் மறந்து போயிருந்தாலும் அந்த மறந்து போயிருந்ததையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய பார்வையிலிருந்து நாம் ஒருபோதும் மறைந்திருப்பவர்கள் அல்ல என்பதை மனதில் ஆழமாக உணர்ந்து கொண்டு தவத்தில் நிலைத்திருக்க
தவத்தை நிறைவு செய்து கொள்ளணும். கண்களை திறந்து அதிகம் அதிகம் ஆதிமூல தவம் நாம் இயற்ற வேண்டும். ஆதிமூல தவம் என்பது ஒரு இறை வணக்க வழிபாடு. எந்த விதமான சடங்குகளுக்கும் இடம் தராமல் மனம் உணர்வுகளில் நிலை பெற்று இறைவனை வணங்கக்கூடிய ஒரு வணக்க வழிபாட்டு முறை ஆதிமூல தவம். மனம்தான எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணமா இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷனும் மனசுல தான் தேட முடியும். அதுக்கு மனசை நம்ம ஒழுங்குபடுத்தணும். இறை வணக்க வழிபாட்டு முறைகளை தவிர மனம் ஒழுங்குபடாது. அதை தவிர மனம் அனைத்தையும் மிகைத்து விடும். அந்த இறை வணக்க வழிபாட்டு முறைகளில் கூட இருக்கக்கூடிய அந்த சடங்குகளை நாம் களைந்து விட வேண்டும். சடங்குகளை களைவது என்றால் பொதுவா சொல்லுவாங்க. இப்போ பொது அறிவு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. காமன் சென்ஸ், பொது அறிவு. பொது அறிவு அப்படின்றத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான மக்கள் எதை ஃபாலோ பண்றாங்களோ அதை தான் பொது அறிவுன்னு நம்ம மீன் பண்றோம். அது நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு தனியான அறிவு இருக்கிறது. சிந்தனையின் அடிப்படையிலான ஒரு ஞானம் இருக்கிறது. அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, உண்மையான இறை வணக்க வழிபாடு என்பது மனதில் உணர்வால் செய்யப்படுவது. எந்த சடங்குமே தேவையில்லை. அந்த சடங்குகள் நீங்க செஞ்சா கூட இதுல இருந்து மிஸ் ஆயிடாது. மீதி எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸா வச்சுக்கலாம். ஆனா இதுதான் கோர். மனதில் உணர்வின் அடிப்படையில் இறைவனுக்கு பணிந்து விடுவது, அவனை வணங்குவது. இந்த நிலை உறுதிப்படும் போது மற்ற இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் அதுவே கலண்டுரும். எதுக்கு அது தேவையில்லைன்ற மாதிரி ஆயிடும். நான் சொன்னா கூட அதை நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா இதுக்கே நமக்கு டைம் பத்தாது. உணர்வின் அடிப்படையில இறைவனோடு நாம் நெருங்குவதற்கே நேரம் சரியா இருக்கும். இதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அவசியம். ஏன்னா இறைவனுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. அவன் பரிபூர்ணமாக தேவைகளற்ற. அப்படி நம்ம கிட்ட ஏதாவது பொருள் இருக்குது, ஏதாவது செய்யணும்னா மக்களுக்கு செய்யுங்கள், இல்லாதவர்களுக்கு செய்யுங்கள். இந்த ஒழுக்கம் நமக்குள்ள உருவாயிடும். அதனாலதான் நம்ம உணர்வின் அடிப்படையில் இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஒரு தன்மை வலியுறுத்துகிறோம். இறைவழி தியானம் என்ற இந்த வழிமுறை இறைவன் புறத்தில் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம மக்களுக்குமே அதை எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்றோம். இந்த சனிக்கிழமை கூட நம்ம சென்டர்ல நேரடி வகுப்பு, இறைவழி தியான வகுப்பு நடத்துறோம். இன்னும் எல்லா இடங்கள்லையுமே அதை நடத்துறதுக்கான திட்டங்கள், விருப்பங்கள் இருக்குது. நானுமே பர்சனலா என்னுடைய மருத்துவ பணியை 50% குறைத்து விட்டேன். இந்த லாஸ்ட் மந்த்ல இருந்தே அதிகமான நேரம் இறைவழி தியான வகுப்புகளில் அந்த கருத்துக்களை, உணர்வு சார்ந்த விஷயங்களில் நான் வாழ வேண்டும் என்ற கருத்தை மக்களிடம் எடுத்து செல்வதற்காக என்னுடைய மருத்துவம் சார்ந்த அந்த பணிகளிலும் எனக்கு விருப்பம் குறைக்கப்பட்டு விட்டது இறைவன்புறத்திலிருந்து. அதே போல இந்த நேரடி வகுப்புகள் நடத்துகிறோம், இலவச வகுப்புகளாக நடத்துகிறோம். அதே போல நிறைய வெளி வகுப்புகளுக்கும் போகிறோம், அதுவுமே இலவச வகுப்புகளாகவே நடத்தப்படுகிறது. இதுக்கு மெயினான சப்போர்ட் இறைவனுடைய புறத்திலிருந்து நீங்க எல்லாருமே இந்த கிளாஸஸ்க்காக கொடுக்கக்கூடிய பொருளாதார பங்களிப்புகள், டொனேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. இறைவன் உங்களுடைய நல்ல நோக்கங்களையும் நற்செயல்களையும் பொருந்தி கொள்ளட்டும். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.